Welcome to Wisdom Channel subscribers and viewer. This channel will enlighten and empower you. Friends, good morning to all of you. இன்றைய இரண்டாம் நாள் பாடத்தில் நாம் கொஸ்டின் வேர்டு பற்றி படிக்க போகிறோம். ஒரு குழந்தைக்கு தந்தை பாட சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தார். ஒன்று என சொல்லிட்டு பையனை பார்த்து ஒன்றுன்னு சொல்லினாரு. பையன் ஒன்றுன்னா என்னன்னு கேட்டான். இப்போ ஒரு விரலை காட்டிட்டு ஒன்றுன்னு சொன்னாரு. இப்போ அவன் ஒன்றுன்னு சொல்லலை, ஒன்றுன்னா என்னன்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், நான் ஒன்றுன்னா ஒன்று தான், ஒன்றை மனப்பாடம் பண்ணணும். நான் ஒன்றை போல சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்கள் அப்பாட்ட இப்படி எல்லாம் கேள்வி கேட்கல. ஒன்றியா அந்த பையன் சொன்னா, உங்கள் அப்பாட்ட ஒழுங்காக கேள்வி கேட்டிருந்தா இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்க முடியும். சென்ற பாடத்தில் உலகின் ஆங்கிலம் படிப்பவர்கள் பற்றி புள்ளி விவரம் கூறுவதாக சொல்லியிருந்தேன். உலகம் முழுவதும் 750 மில்லியன் மக்கள் இங்கிலீஷை ஃபாரின் லாங்குவேஜா படிக்கிறாங்க. 67 நாடுகளில் ஆங்கிலம் பேசப்படுகிறது. எனவே நம்ம ஆங்கிலம் கற்றுக்கிட்டா 67 நாட்டுக்கு பயம் இல்லாமல் போகலாம். 360 மில்லியன் மக்கள் இங்கிலீஷை ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், அதாவது தாய்மொழியாக பயன்படுத்துகிறார்கள். இதுல இங்கிலாந்தில் பேசக்கூடிய ஆங்கிலம் தான் சரியான ஆங்கிலம் என கூறப்படுகிறது. இந்த வீடியோவை பார்த்தவுடன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக்னா என்னன்னா அந்த கை போல இருக்குல்ல, அது பட்டன் அமுத்துறது. ஷேர்னா எப்படியும் உங்களுக்கு 3-4 பேர் தெரியும், அவங்களும் பயன்பெறட்டும், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தது கமெண்ட்னா நம்ம ஏற்கனவே நான் சொல்லி தந்திருக்கேன். குட், வெல், இல்லையா, சூப்பர் அல்லது நாட் கிளியர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடலாம். அப்புறம் சப்ஸ்கிரைப்ங்கிறது தான் நீங்கள் எனக்கு தரக்கூடிய ஊக்கம். நீங்கள் தரக்கூடிய ஊக்கத்தை வைத்து நான் தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிடுவேன். ஆகவே இந்த சப்ஸ்கிரைப்ங்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குனா யாரும் காசு தர வேண்டாம். அது நீங்கள் எனக்கு தரக்கூடிய ஆதரவாக நான் கருதுகிறேன். இன்றைய தினம் கொஸ்டின் வேர்ட் பற்றி படிப்போம். நான் ஏற்கனவே சொல்லியபடி கொஸ்டின் வேர்ட்ல நான் சொல்லுவது ஒவ்வொன்றையும் நீங்க திருப்பி சொல்லணும். ஹூ, யார். ஹூ, யார். வாட், என்ன. வாட், என்ன. வேர், எங்கே. வேர், எங்கே. when, எப்போது. when, எப்போது. which, எந்த. which, எந்த. how much, எவ்வளவு. how much, எவ்வளவு. how many, எத்தனை. how many, எத்தனை. how long, எவ்வளவு தூரம். how long, எவ்வளவு தூரம். நாம் தொடர்ந்து கற்றதை பயன்படுத்த போகிறோம். ஏன்னா நம்ம கடல் அலை தீர்ந்த பிறகு குளிக்கலாம்னா குளிக்கவே முடியாது. நம்ம படித்ததை உடனடியா பயன்படுத்தணும். நான் ஏற்கனவே கூறியபடி ஒரு டிக்ஷனரியை எடுத்து உங்க டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய கிளாசிஃபைடு வொக்காபுலரியை பார்த்து அதுல நமக்கு தெரிஞ்ச 10 வார்த்தையை நம்ம எழுதிக்குவோம். மொத்தத்தில் நமக்கு எவ்வளவு வார்த்தை தெரிகிறதுன்னு நம்ம கண்டுகொள்ளலாம். நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போகிறோம். 2 பேரு சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல சந்திக்கிறாங்க. அதுல ஒருத்தர் எஸ்கியூஸ் மீ சார், வேர் ஆர் யூ கோயிங். எஸ்கியூஸ் மீங்கிறது தான் உரையாடல்ல முக்கியமான வார்த்தை. எஸ்கியூஸ் மீன்னா நம்ம பிறருடைய கவனத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய வார்த்தை. நீங்க என்னோட திருப்பி சொல்லுங்க. எஸ்கியூஸ் மீ சார், வேர் ஆர் யூ கோயிங். நீங்க எங்க போறீங்க. I am going to Canada. நான் கனடா போறேன். Who is in Canada? கனடாவில் இருக்குது யாரு. My daughter is in Canada. By the by, where are you going? I am going to Pennsylvania. It is in USA. Who is in Pennsylvania? My son is in Pennsylvania. என் மகன் பென்சில்வேனியாவில் இருக்கான். How long will you stay? எவ்வளவு நாள் தங்குவீங்க. For 6 months. Well, the plane comes. See you, bye.
ஒண்டியா முத்து சொல்லார் விஷ் யூ ஏ ப்ளசன்ட் ஃப்ளைட் பாய். இது போலவே தொடர்ந்து உரையாடுவோம். நாம் அடுத்த வீடியோவில் கிராமர் பற்றி படிக்க போகிறோம். உலக நாடுகளில் 67 நாடுகளில் ஆங்கிலம் பேசப்படுகிறது. நாம் இதுவரை வார்த்தைகளை படித்தோம். அதை இணக்கிக்கெல்லாம் தெரியணும்னா கிராமர் தேவை. இந்த கிராமர் முழுவதுமாக ஆங்கிலத்தில் தான் கற்றுத்தரப் போகிறேன். ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் இருக்க நாடுகள் இருக்கவில்லை, யாராவது ஒரு ஆளு இந்த வீடியோவை பார்க்கலாம், அவங்க பயன்பெறலாம். இது எளிய இங்கிலீஷ். நான் 30 ஆண்டுகள் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சராக, இங்கிலீஷ் டீச்சராக பணியாற்றி இருக்கிறேன். MA MPhil இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல பட்டம் பெற்றவன். ஆகவே எளிதாக உங்களுக்கு சொல்லித்தர முடியும். நீங்க கவனிச்சு இதை கற்றுக்கிட்டா எல்லோருக்கும் பயன்படும். ஆங்கிலம் கற்பதில் முதல்ல லிஸ்னிங் தான். லிஸ்னிங் அண்ட் ஸ்பீக்கிங். நம்ம லிசனிங்கை முதல்ல கற்றுட்டு தொடர்ந்து போவோம். ஆகவே இந்த வீடியோக்களை கேட்டு பயன்பெறுங்கள். நீங்க எனக்கு ஆதரவு தாருங்கள். Wish you all a happy day. Goodbye. Thank you. Please don't forget to like and share. For more videos, stay updated and subscribe. Thanks for watching this video. See you next time.